أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا. எத்தனாவது ஆயிடுங்க? மூசா அவரிடம் 66. 66. மூசா அவரிடம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் உங்களை பின்தொடரலாமா என்று கேட்டார். ஆஹ் இது சூரத்துல் கஹ்ஃபினுடைய 66வது வசனம். சோ போன வசனங்கள்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு வந்த அந்த வாலிபருக்கும் இடையே நடந்த உரையாடல்களை சொல்லி காமிச்சிட்டு, ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியின் காரணமாக அவங்க மறந்து போனது, பிறகு அவங்க எந்த எல்லையை விட்டாங்களோ அந்த எல்லை வரைக்கும் நடந்தே வந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன அந்த அடியார ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காமிச்சான். அப்புறம் அவங்களுக்கு ரஹ்மத்தையும் இல்மையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான், கற்றுக் கொடுத்திருந்தான் அப்படின்ற செய்தியையும் சொல்லி காமிச்சிட்டு, சோ இந்த வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு பேசக்கூடிய காட்சிய அல்லாஹ் விவரிக்கிறான். சோ இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. முதல் கேள்வியாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேக்குறாங்க, ஹல் அத்தபியுக, நான் உங்களை பின்தொடரட்டுமா? இப்ப இந்த இடத்துல மூசா நபி ஒரு ஒரு ரெக்வஸ்டா கேக்குறாங்க. நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு ரெக்வஸ்டா கேட்டு நான் உங்களை பின்தொடரலாமா, அதாவது உங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கொள்றதுக்காண்டி அப்படின்னு. அல அன் து அல்லிமணி, நீங்கள் எனக்கு கற்று தருவதற்காக நான் உங்க கூட வரக்கூடிய அந்த பயணம் உங்களை பின்தொடர்றது என்னுடைய சும்மா நேரம் போறதுக்காண்டி அல்ல, ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக. அப்போ ஒரு மாணவனாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய அறிவு எனக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு ஒரு ஆர்வத்தோடு கேட்கிறாங்க. மிம்மா உல்லிம்த, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து. அப்போ இந்த இடத்துல மின்னு மா உல்லிம்த, மிம்மா அப்படின்ற வார்த்தை மின் அப்புறம் மா. சோ இதுல மின் அப்படின்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல சிலது, உங்களுக்கு கடல் அளவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், அதுல எனக்கு கொஞ்சோன்னு நீங்க கற்றுக் கொடுத்தா போதும் அப்படின்னா அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த அந்த அறிவை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மதிக்கிறாங்க. மதிச்சுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ருஷ்தா அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். ருஷ்தா அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை சரியான பாதையில செலுத்தக்கூடிய அந்த அறிவுக்கு பேர் ருஷ்தா, நேர்வழி, முதிர்ந்த அந்த அறிவு தான் ருஷ்தா அப்படின்னு. சோ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் விரும்புறது வெறுமனே உங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை நான் எதிர்பார்க்கல, அது என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய, எனக்கு உண்மையை உணர செய்யக்கூடிய ஒரு ருஷ்து அப்படின்ற ஒரு முதிர்ச்சியான ஞானத்தை நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத குறிப்பிட்டு கேட்கிறாங்க. சோ இந்த வசனத்துல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இருந்து விரும்புறது என்ன? நேர்மலி அந்த ருஷ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ். நாலேஜ் எப்படிப்பட்ட நாலேஜ்? அது அந்த கத்துக்கிறதுனால என்னுடைய லைஃப்ல ஒரு ஒரு மாற்றம் ஏற்படணும், எனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, இன்ஃபர்மேஷனை தாண்டி நான் சரியாகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்ததை இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. சோ இதை நம்ம இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி முறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, வேலை வாய்ப்பையும் அதே மாதிரி பொருளீட்டலையும் அந்த வருமானத்தையும் மட்டுமே ஒரு முக்கிய இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனா கல்வி அப்படின்றது ஒருத்தன் கத்துக்கிறான் அப்படின்னா
அவனை வந்து ஒழுக்கத்திலையும் சரி, அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் அவனை உயர்த்தி பிடிக்கணும். ஒரு நல்ல ஒரு அஹ்லாக், ஒரு நல்ல குணம் வந்து அவனுக்கு வெளிப்படுறது தான் உண்மையான கல்வி அப்படின்றத இந்த வசனம் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு மாணவருக்கும், ஒரு ஆசிரியருக்குமான அந்த கண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேள்வி கேட்கிறது கூட ஒரு 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 பணிவு, ஒரு மரியாதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லித் தருது. உங்களால கற்றுத்தர முடியுமா? அப்படின்னு ஒரு பணிவோட கேட்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கல்வி நிலையங்கள்ல எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் மாணவனுக்குமான அந்த பரஸ்பர அ மரியாதை, அதே மாதிரி கண்ணியம் அதெல்லாமே வந்து குறையுது. ஆனா, அது வந்து மீட்டெடுக்கப்படணும். அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு உறவு அப்படின்றத நம்ம புரியணுன்றத பார்க்க முடிகிறது. ஏன்னா, இன்றைக்கு வந்து அந்த மதரசாக்கள்ல, அதே மாதிரி வந்து இஸ்லாமிய கல்லூரிகள்ல ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க வந்து அதிகமா பெத்தவங்கள விட ஆசிரியர்கள தான் பார்ப்பாங்க. அவங்க வீட்ல இருந்து வந்து தங்கி ஓதி படிக்கிறாங்க, கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஆசிரியர தான் வந்து பெத்தவர்களுக்கு அடுத்த கட்டத்துல பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசக்கூடிய, அவங்கள்ட்ட உரையாடக்கூடிய சமயத்துல அந்த மரியாதை, அந்த கண்ணியம், அந்த பணிவு இதெல்லாமே வெளிப்படணும் அப்படின்றத இந்த வசனத்துல பார்க்க முடிகிறது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே போறது ஒரு பயணம். அந்த பயணத்துல நான் உங்கள பின்தொடர்ந்து வரலாமா? ன்னு கேட்கக்கூடிய ஒரு காட்சிய வந்து பார்க்கிறோம். ஓகே. சொல்லுங்க. அடுத்தது போயிரும். قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا. ஸோ அல்லாஹ் வஹி அனுபவிச்சபடி தான் அவங்க போயிருக்கிறாங்க நபிமார்கள். ம். நம்ம வந்து நமக்கு இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, நம்மளும் இந்த மாதிரி நல்ல ஆசிரியர்களை தேடி போகணும். நல்ல ஆசிரியர்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு வந்து தக்வா, ஈமான். மாற்று மத சகோதர ஆசிரியர்களும் நிறைய இருக்கிறாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து நிறைய ஆசிரியர்களா இருக்கிறாங்க. எல்லா ஆசிரியரும் வந்து நம்ம ஏதாவது சீனா சென்றாவது சீர்கல்வி கற்கணும்னு சொல்றோம். ம். ஸோ ஆசிரியர், நல்ல ஆசிரியர் இப்ப கல்வி, நல்ல கல்வி எங்க இருந்தாலும் கத்துக்கணும். கல்விங்கிறது வந்து நம்ம பயனுள்ள கல்வியா இருக்கணும். அதாவது ருஷ்தா, நேர்வழிக்கு எடுத்து சொல்ற கல்வியா இருக்கணும். நம்ம என்ன உலக கல்வி, ம். மார்க்க கல்வியா இருக்கணும். என்ன அது மூலமா ஆயிரத்துக்கும் பயனை நமக்கு கொடுக்கணும். என்ன மறு உலகத்துக்கும் நம்ம நிறைய அதனால தேவையில்லாத படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ம். அந்த கழுதை மேல் பொதி மூக்கும் மக்கள் மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்ட்டு என்ன. ஸோ அதுதான் நிறைய ம். துவாக்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா சொல்றோம் இல்லைங்களா. என்ன பயனுள்ள கல்வி எனக்கு கொடுறா அல்லாஹ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ருஷ்தாங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி நேர்வழி, அல்லாவுக்கு பிடிச்ச கல்வியா இருக்கணும் அது. நம்ம நம்ம நிறைய யூடியூப்ல இன்ஃபர்மேஷன் வருது, நிறைய கேட்கிறோம் கொள்றோம். அதனால நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இதனால பிரயோஜனம் இருக்கா நம்ம எல்லாம் கேட்கறதுனால? என்ன ம். கேட்டு நம்ம அப்ளை பண்ண போறோமா? என்ன இல்ல இது என்டர்டைன்மெண்டா, சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக கேட்கறோமா? என்டர்டைன்மெண்ட்டா பிரயோஜனம் இல்ல. என்டர்டைன்மெண்ட் வேணாம்னு சொல்லல மார்க்கம். மகிழ்ச்சியாவும் இருக்க ம். சொல்லுது. நல்ல நகைச்சுவை கேட்கறது அதெல்லாம் பண்ணலாம். என்ன ஆனா சில விஷயங்கள், சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மனசை வந்து மாத்துற மாதிரி நேர்வழிப்படுத்தாம தவறான வழியில கொண்டு போற கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது கவனமா இருக்கணும். ம். என்ன ம். நான் அவனுங்க வந்து கல்ச்சர் வேற மாதிரியா இருக்கும். என்ன ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரியா பேசுவானுங்க. வல்கரா பேசுறது, அவங்களுக்கு வந்து ஹலால் ஹராம்லாம் தெரியாது அவங்களுக்கு. என்ன ஸோ ஆண் பெண் ம். 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. நம்ம வந்து பார்வை தாழ்த்திக்கணுங்கிறது மார்க்கம் இல்லைங்களா. அந்த மாதிரி நேரத்துல வந்து அதெல்லாம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். வேற 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 கண்டென்ட்டுக்கு போயிடணும். அது மனசை பாதிக்க பட வேண்டிய விஷயங்கள் பாருங்க. அந்த மாதிரி கல்விகள், அந்த மாதிரி கல்விங்கிறது அதுவும் கல்வி தானே. என்ன சோ திடீர்னு ஒரு ம். பாப்போம், ஒரு பெண் ஆணும் ஏதோ ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சைத்தான் அப்படியே கொண்டு போயிடும். சைத்தான் வந்து ரொம்ப புத்திசாலி சொல்றாங்கல்ல. நம்மளை எப்படி 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 ம். எல்லாம் நம்மள வந்து அவனுடைய தவறான வழியில கொண்டு போகணும்னு நினைக்கிறேனோ கொண்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி கல்வி வந்து ருஷ்தா, நமக்கு வந்து அது நேர் வழியில கொண்டு போற கல்வியா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். 2வது ஆசிரியர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து தயங்கக்கூடாது.
இப்போ கேட்குறாங்க, இப்போ ஒரு ஆசிரியர் பார்த்துட்டாங்க, நான் கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு வந்து ம் இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கேட்டுக்கணும். அது சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு தடவை வகுப்பறையில கேள்வி கேட்டா ஒரு தடவை தான் முட்டாள். என்ன கேட்காம இருந்துட்டா வாழ்க்கை பூரா முட்டாளா இருப்பான். என்ன ஸோ உண்மையிலேயே தெரியாத விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன ஸோ பணிவா இருக்கணும். உங்களோட பின்தொடரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வந்து ம் எனக்கு நானும் சொல்ல அவங்கள்ட்ட நான் ஒரு நபி, நான் எனக்கு நீ கத்துக் கொடு அப்படின்னு சொல்ல. என்ன ம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நான் கத்துக்கு நம்ம வந்து எப்போதும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இப்ப பிரச்சனை ஆகுது. ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட போனான். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லும் போது எனக்கு இதுதான் தெரியுமே, அதுதான் தெரியுமே, அதுதான் தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரா, ஒரு கப்புல வந்து ஒரு டீ ஜக்க ஊத்தினாராம். ஊத்த அது மேலேந்து விளிம்புல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கான் கீழே. அந்த மாணவன் ம் கேட்கிறாராம், ஏன் டீயை வந்து ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த கப்ல இருந்து வந்து கீழே ஊத்திக்கிட்டே இருக்குதே அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி தான் உன்னுடைய மூளையும் இருக்குது. உனக்கு எல்லாம் தெரியணும் தெரியுங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நீ வந்து அதை நீ வந்து எடுக்கணும். அப்பதான் வந்து புது கல்வி வந்து உள்ள போகும் என்ன அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சா ஓ இப்படி ஒரு பாடம் இருக்கு அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ம் ஆ ஆ So, அந்த கப்பை நம்ம கிளியர் பண்ணாதான் நம்ம எல்லாம் நமக்கு தெரியும். இவங்க மூலமா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். நமக்கு தெரியுமே, நம்ம என்ன வயசு என்ன, என் வயசு என்ன, உங்க வயசு என்ன, இந்தவனுக்கு என்ன தெரியும் என்ன அப்படிங்கிற ம் ஒரு ஆசிரியரும் கரெக்டான ஆசிரியரை சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் ம் சூஸ் பண்ண பிறகு அவங்கள்ட்ட வந்து நம்ம ஏற்கனவே பழைய கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுட்டு புதுசா இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஓப்பனிங்கா நம்ம வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ம் அந்த கல்வி வந்து வாழ்க்கையை மாத்துற கல்வியா இருக்கும். இந்த கல்வி மட்டும் கத்துக்கிட்டு வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். அதான் ருஷ்தா இல்லைங்களா? ஸோ அந்த அந்த மாதிரி ருஷ்தாக்கு இப்ப நிறைய ரஷீதுன்னு கூட பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் ஆமா இந்த வார்த்தையில வந்து தான். அந்த நேர்வழியில் நடப்பவர் அவர் பேரு ரஷீத் அப்படிங்கிறது. ஸோ ம் இந்த இன்ஷா அல்லாஹ் நம்மளே நல்லா ரஷீதுகளா ரஷீதீன்களா ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ்ங்கிறது நம்ம ம் துவா செய்வோம். பணிவு பணிவு பெற்ற மக்களாக இருக்கணும் நம்மளும். கல்வி ம் நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிற மக்களா நம்மளும் இருக்கணுங்கிறது நம்ம அதான் துவாசை. சொல்றான்ல, கல்வி கல்வி கற்றவரும் கல்லாதவரும் சமமாக மாட்டார்கள்ங்கிறாங்க இல்லையா? என்ன? ம் கல்வி வந்து அவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து மேல போதும், பணிவு அதிகரிக்குது. அல்லாவுடைய ம் பார்வையிலையும் அவனுடைய தர்ஜா அந்தஸ்து உயருது. என்ன சோ ம் அப்படிங்கிறப்போ நம்ம நல்ல கல்வியை, பயனுள்ள கல்வியை நம்ம அவளோட நம்ம தேடி போற ஒரு நாட்டம் அதே இருக்கு. மாதிரி அதே மாதிரி கல்வி கத்துக்கிட்டவங்களுக்கு தான் கேள்வி கணக்கு அதிகம்ன்றதே அந்த இடத்துல கொஞ்சம் பயம் வந்துடணும். ஆமா. இப்போ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். ம். கல்வி உயர உயர எந்த அளவுக்கு அந்தஸ்து உயருமோ அதே மாதிரி மறுமையில ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது நம்மளாதான். உனக்கு தானே இல்ம கொடுத்திருந்தேன், உனக்கு ம். தானே நாலேஜ் கொடுத்திருந்தேன், அதை நீ எடுத்து வச்சியா, மக்களுக்கு எடுத்து சொன்னியா ம். அப்படின்ற ஒரு இது வந்து கேள்வி அதிகம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதான் அந்த பயனுள்ள கல்வி அந்த பயன் மக்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பயன் பெற்று இருக்கணும் இல்லைங்களா? என்ன? அது ம் வந்து நம்ம ஆஹ், அது வந்து கேள்வி வந்து கேட்கிற சாரி வந்து கேள்வி கேட்பாங்கிறதுனால வந்து பயப்பட தேவையில்ல. அல்ல என்ன நம்ம வந்து அந்த தர்ஜா வந்து கல்வி கற்றவரும் கல்வியோ கல்லாதவரும் சமமாக மாட்டானா அந்த கல்வி வந்து நம்மள இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யுது. இல்மும் இருக்கணும், செயல்களும் அமலும் சாலிஹாத்தா இருக்கணும் இல்லைங்களா? ம் இப்ப கல்வி கற்று சும்மா நம்ம பயனே இல்லாம இருக்கிற கல்வி வந்து அது வேஸ்ட். சும்மா படிச்சுக்கிட்டு ஏட்டு சுரைக்காய் வந்து கறிக்கு உதவுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன? ஸோ நம்ம கத்துக்கிட்டு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் முதல்ல கத்துக் கொடுக்கணும். அந்த வாழ்க்கையில நம்ம ஃபாலோ ம் பண்ணணும். என்ன பண்ணுனா இன்ஷா அல்லாஹ் நமக்கு அது மூலமா வறுமையில நமக்கு தர்ஜாவை அதிகமா ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அந்தஸ்து அதிகமாகும். இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ம் போவோம். கல்வி மூலமா என்ன இல்மு ஹிதாயத்து கொண்டு வரணும். ருஷ்தா கொண்டு வரணுங்கிறது நம்ம கொண்டு வரட்டுங்கிற ஒரு நியத்துல அல்லாஹ் ம் துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. சரி. அடுத்தது போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். قال إنك لن تستطيع معي صبرا. அதற்கு அவர்,
நிச்சயமாக நீர் என்னுடன் இருந்து பொறுமையாக இருக்க சக்தி அற்றவர் என்று கூறினார். 67வது வசனம் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பணிவா கேட்கிறாங்க, நான் உங்களை பின்தொடரட்டுமா அப்படின்னு கேட்டதற்கு அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில் தான் இந்த 67வது வசனம். என்ன சொல்றாங்க? இன்னக்க லன் தஸ்ததிஅ, நிச்சயமாக உங்களால் முடியாது, அதாவது நீங்க சக்தி பெற மாட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு, மஇய சபுரா, என்னுடன் பொறுமையா வர்றதுக்கு உங்களுக்கு வந்து முடியாது அப்படின்ற ஒரு இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லி காண்பிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தும் போது லன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. லன் அப்படின்னா நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். நிச்சயமாக முடியாது, அதாவது எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ரொம்ப கடினம், அதே மாதிரி சாத்தியம் இல்ல அப்படின்றத சொல்லி காட்டுறதுக்காக லன் அப்படின்ற வார்த்தையை ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த அடிப்படையில லன் தஸ்ததியா, உங்களால் நிச்சயம் இயலாது, முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி காண்பிக்கிறாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம பத்தி தெரிஞ்சது, அவங்களுடைய இயல்பு, அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய அந்த செயலுடைய அந்த தன்மை, அதே மாதிரி காரணம், இது எல்லாமே யோசிச்சுதான், ஒரு அறிவினுடைய முதிர்ச்சியின் காரணமா தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க. அனுபவம் தான் சொல்றது. மஇய சபுரா, என்னுடன் பொறுமையாக இருக்க. மஇய அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு, என்னுடன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய காட்சிகள், என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்றத வந்து பின்வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம பார்ப்போம். அது எல்லாமே யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்தா அந்த சட்ட மேதையாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஷரியத் சம்பந்தப்பட்ட எல்லா சட்டதிட்டங்களும் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னா அதை பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்யக்கூடிய சில செயல்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு கோபம் வரலாம், அல்லது வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்க அந்த சட்ட அறிவு, ஷரியத் சட்ட அறிவு வந்து அவங்கள வந்து தடுக்கலாம். அதனால அவங்களால அமைதியாக இருக்க முடியாது என்ற செய்தியை வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்கூட்டியே உணர்த்துறாங்க. ஒரே நிமிஷம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது இருக்கு. பொறுமையை பத்தி சொல்றாங்க. பொறுமை ஆஹ் சொல்லவா அதுக்கப்புறம்? பொறுமை 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 என்னுடன் அதே மாதிரி ஒரு அவங்க எல்லாம் ஏற்கனவே எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரிலாம் நடக்கும். வஹி மூலமா உணர்த்தி இருக்கிறான். இவங்க வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றாங்க மாணவனை. நீ எப்படி என்னோட சேலஞ்ச் பண்றாங்க, நீ சபுர், என்னால நீ வந்து சபுரா இருக்க மாட்டேன் அப்படின்னு. சபுர்னா பொறுமைன்னு சொல்றோம். பொறுமை, அது வந்து விடாமுயற்சி. ரெண்டாவது வந்து நீங்க சபருக்கு நிறைய அர்த்தம் கூட சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன்கிட்ட இருக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்க இப்போ. முன்னாடியே ஏன் இது சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு என்ன படிக்கணும், நமக்கு என்ன ஒரு கல்வி கற்கும் போது ஒரு பொறுமை வேண்டும் நமக்கும், இல்லைங்களா? ஒரு விடாமுயற்சி வேண்டும். கொஞ்சம் கன்சிஸ்டண்டா செய்யணும். அதாவது கொஞ்சமா படிச்சா கூட பொறுமையாக இருக்கிறது வந்து தொடர்ச்சியா செய்யறது கூட பொறுமையில தான் வரும், இல்லைங்களா? என்ன நடந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஒரு ஆயத்தாகும் என்ன, ஒரு சூறாவது பொறுமையா நம்ம வந்து இந்த பொறுமை நல்லா நம்ம கொடுக்கணும். இந்த பள்ளி கற்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு விடுறது, இது ஒரு ஆர்வமா ரொம்ப பண்ண போறேன் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா தீர்மானம் போடுவாங்க, இந்த வருஷம் நம்ம வந்து நம்ம பாடியெல்லாம் பில்ட் பண்ணி என்ன ஜிம்மு போய் உலக அழகன் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பழைய குருடி கதவு துருடின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன அந்த மாதிரி நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் போறீங்க, ஒரு 3 நாள் போதும். அந்த 3 நாள் போதும். எந்த கல்வியோ பயிற்சியோ ஒரு பொறுமை இல்லைன்னா அதோட பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு மரம் வளர்றதே பாருங்களேன், ஒரு விதை நம்ம மண்ணுல போட்டு அது வந்து அது அது வெளியே வந்து வித்து வெடிச்சு செடியாகி வர்றதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது இல்லைங்களா? எதுக்கும் ஒரு நேரம் வேணும். உடனே 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 இன்ஸ்டன்டா வேணும். நமக்கு என்ன
எது நடந்தாலும் நம்ம இன்னைக்கே கத்துக்கிட்டு இன்னைக்கே அதோட பலன் தெரியணும். அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. கல்வியை கத்து அதை அப்ளை பண்ணணும். என்ன லாங் டர்மாவும் திங்க் பண்ணணும். ஓ ஒரு டாக்டர் உருவாகிறாருன்னா ஒரே நாள்ல படிச்சு ஒரே நாள் டாக்டர் உருவாகிறது இல்லை. என்ன ம், ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்க, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நான் இன்னொரு 5-10 வருஷம் போய் அவங்க கார்டியாலஜியோ பிரெயின் சர்ஜனாவோ ஆகுறாங்க. ஒரு 20-30 வருஷம் கழிச்சு தான் அவங்க பேரே வெளியே வருது, அவங்க ஃபேமஸ் டாக்டர் அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க? ம். அவர் காலேஜில் போய் சேர்ந்த உடனே எனக்கு வந்து நாளைக்கே நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா முடியாது. இந்த சபர் வேணும், அந்த கல்வி. என்ன அந்த மாதிரி கல்வி கத்துக்கணும்னா அந்த மாதிரி பொறுமை வேணும். என்ன அப்பதான் அவங்களால தான் வந்து சிறந்த ஆலிம்கள் ஆக முடியும் இன்ஷா அல்லாஹ். நீங்களாம் அவ்வளவு ம், சிரமப்பட்டு தானே வரீங்க, ஒரு 6-7 வருஷம் ஓதி. என்ன இப்போ வந்து ம். உடனே ஒரே நாள் ஆலிம் ஆக முடியாதுல்ல. இன்னும் ஒரு இல்ல நாள் இல்ல. ஆலிம் course என்ன அப்படிங்கிறதுலாம் முடியாது இல்லையா? என்ன ஸோ அந்த பொறுமையா உட்காந்து நம்ம படிச்சு உஸ்தாத்மார்கள் சொல்றதெல்லாம் கேட்டு ஆனா உஸ்தாத்மார்கள் வந்து கொடுக்குற தண்டனை எல்லாம் வாங்கிக்கிட்டு ஸோ ஆஹ் அந்த பொறுமை அதையும் சகிச்சுக்கிட்டு. அதை சகிச்சுக்கிட்டு கஷ்டங்கள் வரும். படிக்கும் போது ஆஹ் போகும்போது சாப்பாடு கஷ்டம் வரும், தங்குற இடத்துல கஷ்டம் வரும், சேர்ந்து இருக்கிற ரூம்மேட்ஸோட பிரச்சனைகள் வரும். என்ன ஸோ இன்னொரு கஷ்டம் வரும். சொந்தக்காரங்க எல்லாம் வெளியே போவாங்க, நம்ம மட்டும் வயசால இருக்கணும். ஆமா அது ஒரு ஆமா அந்த மாதிரி சில லீவு லீவு கொடுக்க மாட்டாங்க. விருந்து கல்யாணத்தை தியாகம் செய்யணும். என்ன ம். அம்மா பெற்றோர்களை தியாகம் செய்யணும். என்ன அந்த பொறுமை இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த அதோட கல்வி வந்து அதோட உண்மையான பயன் கிடைக்கும். இல்லைன்னா அவசர கொடுக்கையா இருந்தோம்னா நம்ம வந்து ஆலிம்களாவோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ ப்ரொஃபஷனலாவோ ஆகிறது ரொம்ப கஷ்டம். முடியாது. ம். ஆமா சில பேர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், கல்வி கத்துக்கணும்னா நம்ம ஊரை விட்டு போனாதான் நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? ஒரு ம். நானே சொல்லுவேன், நீங்க நல்ல கல்வி கத்துக்கணும்னா அட்லீஸ்ட் மெட்ராஸ்க்காக போகணும். இந்த ஒரு நம்ம ஊர்லயே தான் இருந்துகிட்டு அந்த கிராமத்திலே உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கையில சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்லயே தான் இருக்கணும். வெளியே உலகம் போனாதான் உலகம் தெரிய வரும். என்ன நினைக்கிறீங்க? என்ன ஸோ போயிட்டு வந்து எக்ஸ்பர்ட் ஆகி திருப்பி ஊர்ல வந்து உட்காந்து பிசினஸ் செய்யலாம். என்ன கத்துக்கிறதுக்காக நம்ம போகும்போது அந்த வெளியே ஊருக்கு போகணும், அந்த பொறுமை இருக்கணும், அதெல்லாம் தாங்குற சக்தி இருக்கணும். அப்படிதான் வந்து நம்மளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். என்ன அந்த பொறுமை ரொம்ப அவசியம். அதான் சபரை பத்தி அல்ல வார்த்தையில ம். அதான் நான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கல்வியை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு அந்த கல்வியை கற்று நமக்கு வந்து அதை அப்ளை பண்ற சபரை நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆஹ் அடுத்தது. அதே மாதிரி ஒரு கல்வியை வந்து நம்ம அணுகக்கூடிய டைம்ல வந்து ம், மூசா நபியை பார்த்தோம். அவங்க வந்து ஷரியத் சம்பந்தப்பட்ட அறிவு அந்த லைன்லயே தான் யோசிச்சாங்க, ம், எதிரில இருக்கவங்க செய்யற செயலை பார்த்து. ம், சோ வந்து எதிரில இருக்கவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா ம், அவங்களுடைய கட்டத்துல இருந்தும் நம்ம யோசிக்கணும்ன்ற. இப்ப ம், இவங்க வந்து இவங்களோட வியூ வந்து ஒரே ஒரு வியூவா தான் இருந்துச்சு மூசா நபி ம், அலைஹிஸ்ஸலாமுடைய. ஆனா அவங்க வந்து ஹகீகத், அதாவது அதற்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளையும் யோசிச்சு ம், ஒரு வேலையை செய்ய போறாங்க. இப்போ ம், பார்க்கக்கூடிய டைம்ல வந்து மூசா நபிக்கு வந்து பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னா டக்குன்னு அவங்க கோவப்பட்டுருவாங்க. எதனால? அவங்களோட வியூ ஒரே ஒரு வியூவா தான் இருக்கு. சோ ம், எல்லா இதுமே மத்தவங்களையும் எதிரில இருக்கவங்களையும் யோசிக்கணும் அப்படின்றத புரிய ம், வருது. ம், 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 சோ அப்ப ம், அவங்க வந்து ஒரு செயல் செய்யறாங்கன்னா இதுக்காண்டி தான் செஞ்சிருப்பாங்க, இந்த ம், காரணத்துக்காண்டி தான் இப்படி செஞ்சிருப்பாங்கன்ற அந்த வியூ நமக்கு இருக்கணும் அப்படின்றத ம். ஆஹ் பாக்குறோம். ஒரு என்ன ஆசிரியரை நினைக்கிறீங்க? சூஸ் பண்ணிட்டோம்னா ஆஹ் அந்த ஆஹ் செயலை செய்யறாருன்னா அதை அந்த பயிற்சி செஞ்சாதான் நம்ம அதுல ஹோம்ஒர்க் கொடுத்து பண்ணலன்னு வச்சுக்கோங்க. என்ன உம் ஒரு பிரயோஜனம் இருக்காது. இவர் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பொறுமை அந்த வரணும். என்ன அத வந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல இவ்வளவு சிரமப்படுத்துறாரு, என்ன இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வர டீச்சர்ஸ் தான். இப்ப அப்துல் கலாமே உம் பாத்தீங்கன்னா எப்படி அப்துல் கலாம் வந்து ஆசிரியர் கையில அறை வாங்கியிருக்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க? உம் கேட்டிருக்கீங்களா? அந்த கதை படிச்சிருக்கீங்களா? அக்னிச்சிறகுல எழுதுவாரு. இல்ல, அரை வாங்கிருக்க தெரியாது. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கிளாஸ்க்கு மாறி போயிடுவாரு, ஒரு அறை விடுவாரு அவரு. என்ன உம் உம் எனக்கு இந்த ஆசிரியரை பிடிக்கல, ஸ்கூல் பிடிக்கல, என்ன அப்படின்ட்டு அவர் முடியாந்திருந்தா இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது இல்லைங்களா? என்ன சோ நம்ம உம் இப்ப அப்துல் கலாம் பத்தி நீங்க நானும் பேசிட்டு இருக்கோம். என்ன உம் ஸோ இப்ப ஆமா. என்ன இப்ப நான் சில பேர் என்ன நினைப்பாங்க,
அப்ப இப்போ இப்போ அடிக்கிறதே கூட என்ன தண்டனை கொடுக்குறாங்க ஆசிரியர்களுக்கு கூட. வந்துருச்சு. அந்த ம் காலத்துல அட்லீஸ்ட் அடி வாங்கலைன்னா கூட அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கு என்ன, அவங்க சொல்ற ஒரு அட்வைஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கணும் என்ன. கொஞ்சம் அந்த அளவுக்கு எல்லாமே வந்து பேலன்ஸ். ஆசிரியர்களும் நம்ம அது பெரிய டிஸ்கஷன் டாபிக் உள்ள போகணும் கல்வியை பத்தி. ஆமா. முதல்ல நல்ல ஆசிரியர் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அதுல வந்து நம்ம சபரோட வந்து வெளியே வரணும். எல்லாம் ம் நடுவில் போயிட்டு போயிட்டு வெளியே வந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவான், ம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவான், அடுத்த கோர்ஸுக்கு போவான், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவான், அடுத்த கோர்ஸ் போவான், 3 வருஷம் வேஸ்டா போவான், 5 வருஷம் வேஸ்டா போவான். என்ன ம் ஒண்ணு முடிவு பண்ணிட்டா தவக்கல் வச்சு அதுல போய் நம்ம எக்ஸல் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ம் அதே இப்போ மாதிரி அந்த ஆஹ், பொறுமைய சொல்லுங்க. வந்து ஒருத்தன் அந்த பொறுமையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்கள்ட்ட அந்த அது சம்பந்தப்பட்ட நாலேட்ஜ் இருக்காது அப்படின்றது, ஏன் கோவம் வருது அப்படின்றத பத்தி தான் அடுத்த வசனம் வந்து பேசுது. ம், وَكَيْفَ تَصْبِرُ عَلَى مَا لَمْ تُحِطْ بِهِ خُبْرًا. உங்களுக்கு ம் ஏனெனில் எதைப் பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ, அதில் நீர் எவ்வாறு பொறுமையாக இருப்பீர் என்று கேட்டார். இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களால என் கூட பொறுமையா வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்தது தொடர்ந்து கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துல அனுபவம் இல்லாம இருக்கும் பொழுது, எப்படி நீங்க வந்து பொறுமையா இருக்க முடியும்? அப்படின்றத சொல்லி காண்பிக்கிறாங்க. "கைஃப தஸ்பிர்" அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து எப்போ பொறுமைய இழக்குவான் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் வந்து தவறா நடக்குது. இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னும்போது, அவன் பொறுமை இழந்து கோவப்படுற மாதிரி வருது. அந்த செயலுடைய அ காரணம் என்ன? ஏன் இப்படி நடக்குது? அப்படின்றத தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, ஒரு அமைதி காக்க முடியும். பொறுமையாக இருக்க முடியும். ஆனா அப்படி இல்லாதபோது, எப்படி கைஃப அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கைஃபன்னு ஒரு வார்த்தைய வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா, மூசா நபிய வந்து தாழ்வாக வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்காக வேண்டி கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. மனிதனுடைய அந்த இயல்பான நிலைமைய சுட்டிக்காட்டுறதுக்காக வேண்டி. ஏன்னா, ஒருத்தன் வந்து அவன் பார்க்கிற காட்சிய வந்து அதனுடைய பேக்கிரவுண்டு, அதனுடைய காரணம் எதுவுமே தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா, ஆ அவன் அவன் மனசு என்ன செய்யும்னா, கேள்வி கேட்க தூண்டிட்டே தான் இருக்கும். இது ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னு சொல்லி தெரியாத போது, அத பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்ற தோணுமே தவிர, அதுல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ற அந்த இயல்ப வந்து சொல்லி காண்பிக்கிறாங்க. "அலா மா லம் துஹித் பிஹி குப்ரா." அதாவது ஒரு முழுமையான அ அறிவு, அதாவது அது பற்றிய நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லாத போது எப்படி அப்படின்னு தான் கேட்கிறாங்க. துஹித் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இஹாத்தா, இஹாத்தா, முஹீத் இது எல்லாமே வந்து நாலாபுறமும் சூழ்ந்து ஒரு விஷயத்த கவர் பண்றதுக்கு அந்த வார்த்தைய வந்து பயன்படுத்தலாம். லம் துஹித் அப்டின்னா, அப்படி வந்து 4 புறம் இருந்தும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொல்லி காண்பிக்கிறாங்க. ஒரு 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 விஷயத்த நம்ம விளங்குறோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஆரம்பம், முடிவு, அதுல உள்ள என்ன இருக்கு, வெளிய என்ன இருக்கு, அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு சொல்ற எல்லா அந்த காரணத்தையும் தெரிஞ்சு ஒரு விஷயத்த அணுகணும் அப்படின்றத இதுல பார்க்க முடியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறது, ஏன்னா பின்னாடி வரப்போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிற காட்சி அப்படின்றது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதிய அவங்க பார்க்கல. பின்னாடி வந்து கிதிர் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு என்ன காரணம்? அவங்க அல்லாஹ்வின் உதவினால செய்றாங்க. எதுக்கு செய்றாங்க? என்ன காரணத்தினால? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, ஒரு விஷயத்துல ஒரு சைடு மட்டும் தெரிஞ்சிருந்தா, ஆ நம்மளால பொறுமையாக இருக்க முடியாது. அடுத்தடுத்து கேள்வி கேட்கணும்னு தான் தோணும் அப்படின்றத சொல்லி காண்பிக்கிறாங்க. குப்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. குபுரானா என்ன? இல்முனா என்ன? 2த்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்மு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு கொள்றது. ஒரு செய்தி. இல்மு அப்படின்னா, ஆ ஒரு விஷயம் நடக்குது. அது பத்தியான நாலேட்ஜ் எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். குபுரா அப்படின்னு சொன்னா அனுபவம். அது ஏன் நடக்குது? அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய உள் ரகசியம் என்ன? என்ன காரணத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து விளங்குறதுக்கு பேரு தான் வந்து குபுர். ஆ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்ட அந்த கேள்வியும் அதுதான். நான் செய்யப்போற அந்த காரியங்கள்ல உங்களுக்கு வந்து ஹுப்ரா, அதாவது அந்த அனுபவம் அப்படின்றது உமக்கு இல்லையே! அது தெரியாத வரைக்கும், அந்த அனுபவம் இல்லாத வரைக்கும் உங்களால அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற எதார்த்தத்த சொல்றாங்க. அதே மாதிரி அ பொறுமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரகசியம் இருக்கு. இதுல ஒரு சைக்காலஜிக்கலா ஆ ஒரு மருத்துவர பார்க்குறோம்.
அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடம்ப அறுக்கும்போது அந்த நோயாளிக்கு என்ன தெரியும்னா ஏன் வந்து என் உடம்ப இப்படி வந்து வலியை ஏற்படுத்துறாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி செய்யறாங்கன்ற அவருக்கு அந்த வியூ மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த மருத்துவருக்கு தான் தெரியும் இந்த இடத்துல வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்படி செய்யணும், இது பண்ணணும், இந்த காரணத்தினால இப்படி பண்றோம், இதை வந்து இப்படி ரெடி பண்ணி விடுறோம். அப்பதான் ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து மருத்துவருக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். இது செஞ்சா அவருக்கு வந்து குணமாயிரும் அப்படின்ற இது வந்து தெரியும். சோ நோயாளிக்கு பதற்றம் வரும். ஆனா மருத்துவருக்கு பொறுமையாக செயல்படுறாரு. என்ன காரணம்? நோய் ஹலோ முடிகிறது. சோ ஹலோ இன்றைக்கு ஹலோ கேக்குதா? கேக்குதுங்களா? கேட்கல, நின்றுச்சு. என்ன சொன்னீங்க? கட் ஆயிடுச்சு. ஹலோ. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. அதாவது பொறுமைக்கான ஒரு ஒரு சைக்காலஜிய நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு நோயாளி இருக்கிறாங்க. சோ அந்த நோயாளிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த நோயாளிக்கு என்ன தோணும்? ஏன் வந்து என் உடம்புல வந்து இப்படி கத்தி வைக்கிறாங்க, கீறல் போடுறாங்க, இப்படி செய்றாங்க, அப்படி செய்றாங்கன்னு சொல்லி, அவருக்கு ஒரு சைடு வியூ மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த டாக்டருக்கு தான் தெரியும் அதனுடைய பின்னணி என்ன? இப்படி ஆப்ரேஷன் பண்ணா தான் அவர் வந்து குணமடைவாரு. அவருக்கு வந்து இப்படியெல்லாம் செய்யணும், இதெல்லாம் தைக்கணும், இதெல்லாம் எடுக்கணும், தேவையில்லாத அந்த காயப்பட்டிருக்க இடத்த சரி பண்ணி இப்படியெல்லாம் பற்றிய ஃபுல் நாலேட்ஜுமே அந்த டாக்டருக்கு இருக்கும். சோ, அவருக்கு தான் பொறுமையா செய்ய முடியும். ஒரு விஷயத்த வந்து ஏன் அப்டின்னா, அவருக்கு எல்லா ஞானமும் இருக்கு. அந்த அனுபவமும் இருக்கு. அதே அந்த நோயாளிக்கு ஒன் சைடு வியூ மட்டும் தான். அந்த மாலம் துஹித் அப்டின்ற இந்த வசனத்துல வந்திருக்குல்ல, சூழ்ந்து அறியக்கூடிய என்ன காரணத்தினால இப்டி பண்றாங்க? ஏன் பண்றாங்கன்றது தெரியாதனால தான் மனுஷன் வந்து அந்த நோயாளியா அந்த பதற்றம் ஏற்படுறது, போறது, வர்றது. ஒரு உதாரணத்துக்கு நான் இத சொல்லி காண்பிக்கிறேன். இப்போ ம். இன்னைக்கு அ சமூக ஊடகத்துல பார்க்குறோம் வந்து, ஒரு செய்திய வந்து முழுசா தெரியாமலேயே, அதுல வந்து டக்குன்னு அதுக்கு விமர்சனம் குடுக்குறதுக்கு அவசரப்பட்டு உடனே வந்து அதுக்கு பதில் குடுக்குறது. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்டின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் முழுமையாக தெரியாத வரைக்கும், அதை பற்றி அவசரப்பட்டு எதுவுமே கருத்து சொல்வதோ, அல்லது வந்து தீர்ப்பு குடுக்குறதோ செய்யக்கூடாது என்பத வந்து ஒரு நிதானத்த, ஒரு பொறுமைய இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லி தருது. அதே மாதிரி, அ அறிவினுடைய அந்த எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. நமது அறிவு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது தான். இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு எல்லை இருக்கு. கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செயல் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஒரு சைடு முரணா தெரிஞ்சாலும், இந்த சைடு இன்னொரு சைடு பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு எக்ஸ்பெர்டைஸ் அவங்க செய்யற அந்த விஷயத்துல உணருது, தெரியுது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு 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 இடத்துல ஒரு சமூகத்துல நிபுணர்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள தெரியாத போது, நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்றத உணர்ந்து பொறுமையா இருக்கணும். அதுக்கு பின்னாடி அத பத்தி எல்லாமே தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம தாராளமா கருத்து சொல்லலாம். அத விமர்சனம் செய்யலாம், போலாம் எல்லாமே செய்யலாம். ஆனா அதுவரைக்கும் அந்த பொறுமை வளரணும். அது வந்து இருக்கணும்ன்றத தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறோம், ஒரு கலைய வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல பல விஷயம் முரண்பாடா தெரியும். பல விஷயங்கள் வந்து தவறாக தெரியும். அதனுடைய நுட்பம் என்ன? அதனுடைய அந்த முழுமையான ஹிக்மத் அதெல்லாம் வந்து தெரியிற வரைக்கும், அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்லி தராரோ, அதே மாதிரி நமக்கு வந்திருக்கிற அந்த கைடு என்ன சொல்றாங்க, அது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஆகி நம்ம பதில் சொல்லணுன்றத, இதன் மூலமாக நம்ம வந்து புரிய முடிஞ்சது. ம். இந்த அதே மாற்றம். மாதிரி சமுதாயத்துல வந்து நெறைய மாற்றங்கள் ஏற்படுது. தலைவர்கள் மூலியமாக, ஆ ஆட்சியில இருக்கிறவங்க மூலியமாக நெறைய மாற்றங்கள் வந்து சீர்திருத்தங்கள் ஏற்படுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உடனே விளைவு எப்படி தெரியும்னா கசப்பா தெரியும். என்ன இப்படி செய்றாங்க? என்ன வந்து இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த தலைவருக்கு தான் தெரியும். அந்த தலைமைத்துவத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு லாங் டைம் விஷன் இருக்கும். பார்க்கிறவனுக்கு வந்து ஷார்ட் டைமா இருக்கலாம். ஆனா, ஆ ஒரு தலைமையா இருக்கிற அவங்களுக்கு வந்து லாங் டெர்ம் விஷன் அப்படின்றது இருக்கும். பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படலாம். ஆனா தலைவருக்கு அது பற்றிய முழு இதுவும் இருக்கும். அப்போ தொலைநோக்கு பார்வை அப்படின்றது ஒரு இடத்துல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கசப்பா தெரியும். அதுக்கு பின்னாடி தான் அதனுடைய பக்குவம் வந்து தெரிய தெரிய ஆ சரியாக இருக்கும் அப்படின்னு. அதாவது அதான் கைஃப தஸ்பிரு மா லம் துஹித் பிஹி குப்ரா. கல்வி கற்கிற ஒரு கான்டெக்ட்ல நம்ம பார்ப்போம். இந்த கல்வியில எல்லாம் நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க குரான்ல, இல்லைங்களா? என்ன, ம், ம், ம். நம்ம வந்து உதாரணத்துக்கு
நீங்க ஜக்காத் கொடுக்கறதுனாலயோ தர்மம் கொடுக்கறதுனாலயோ தானங்கள் கொடுக்கறதுனால உங்க செல்வங்கள் குறைவதில்லை. என்ன நமக்கு குறைவதில்லைன்னு சொல்றோம். ஆனா தானத்தை எடுத்து கொடுத்தா பேங்க்ல இருந்து நமக்கு என்ன போகும்? பணம் குறையதான் செய்யும். என்ன ம் நினைக்கிறீங்க? என்ன? சரி, நாம என்ன நம்ம குறைஞ்சிருதே நம்ம கொடுத்தா பணம் இருக்கிற காசுல குறைஞ்சிருதானே அப்படின்னு நம்மளுடைய சின்ன அறிவு சொல்றோம். என்ன நான் அல்லாஹ் ம் சொல்றான், நீ உணர்ந்து அதோட சூழ்ந்து அறிய மாட்டே நீ. என்ன நீங்க வந்து ஜக்காத்து கொடுக்கறதுனால அந்த செல்வம் வந்து சுத்திகரிக்கப்படுது, அது வளருது அப்படிங்கிறது அல்லாவுடைய இல்மு இல்லைங்களா? நம்ம இப்போ வந்து நம்மளுடைய இல்ம ஃபாலோ பண்ணோமா? நம்மளுடைய இல்ம உடனே என்ன சொல்லும்? அது எப்படி நம்ம உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம நப்ஸ ஃபாலோ பண்ணி நமது பில்லா நம்ம ஜக்காத்து சரியா கொடுக்காத எவ்வளவு பேரு என்ன ஆஹ், சரியான பொருள் கூட சின்ன வயசும் செல்வங்களும் இருந்தா உடனே போய் ஹஜ் செய்யணுங்கிறது அல்லாவுடைய ஒரு எலும்பு. அதுவும் எலும்பு தான் இல்லையா? நம்ம படிக்கிறோம். ம் ம் குரான் வந்து நமக்கு கல்வி தானே, எலும்பு தானே. என்ன ம் அதுக்கு நம்ம பொறுமையா இருந்து என்ன சொல்றது அப்படியே செஞ்சுட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அதனால நமக்கு பயன் கிடைக்கும். நமக்கு அது சூழ்ந்தறிய நாலேஜே கிடையாது. ஆனா அதோட விளைவு இந்த உலகத்துல இல்லைன்னா கூட மறு உலகத்துல அதோட பயன் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? ம் ஸோ இந்த அதை செய்யலைன்னா இந்த உலகத்துலயும் பிரச்சனை தான், அந்த உலகத்துல மறு உலகத்துலயும் பிரச்சனை தான். என்ன ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறதுனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறாங்க. என்ன ஸோ ஹலால் அது வந்து அந்த அந்த பால்ல வந்து ஒரு சின்ன விஷம் கலந்துட்டு அந்த பாலே விஷமா மாறிடுது இல்ல. என்ன அந்த ம் மாதிரி செல்வங்களே வந்து விஷமா மாறிடுது அப்படிங்கிறாங்க. அந்த செல்வத்தை அதை வந்து நம்ம சுத்திகரிச்சுட்டா அந்த பால் வந்து ஃப்ரெஷ் ஆயிடுது. நம்ம வந்து நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். இல்ல நம்ம ஜகாத்து கொடுக்காத அந்த பாலை குடிச்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன நம்ம குடிச்ச பால் என்ன நம்ம உடம்புக்கும் கேடு விளைவிக்கும். என்ன அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுவும் ஒரு கல்விதான். இல்ல நம்ம ம் பொறுமையா அல்லாஹ் சொல்லிட்டானேன்னு நம்ம அந்த சபூர்னா என்ன? அந்த அந்த சிரமம் இருந்தாலும் எடுத்து இந்த சைத்தான் வந்து நம்மளை வந்து மனசுல வந்து செய்யாதன்னு சொல்லுவான். பயத்தை பயத்தை வந்து நம்ம கொடுப்பான். என்ன 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 வந்து நிச்சயமாக மானக்கேடானவற்றையும் கொண்டும் என்ன சொல்லுவாங்க? இன்னமா யஅமுருக்கும் வெல்- பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. தீங்குகளை கொண்டும் தீய மானக்கேடாவற்றை தூங்குவான். விஷயங்களை மானக்கேடான விஷயங்களை உங்களுக்கு அவன் ஏவுவான் அப்படின்னு சொல்லி ஆமா. அல்லாஹ் சொல்றான். சோ அல்லாஹ் ஷைத்தான் வந்து அல்லாஹ் ஹராம்னு சொல்றதெல்லாம் ஹலாலா காட்டுவான். என்ன ம் ம் இந்த மாற்று மத்த பெண்களை பேரிட்டு பார்க்காதீங்க, நான் கண்களை பார்த்து தாழ்த்திக்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன சைத்தான் என்ன சொல்லுவான்? பாரு உலகத்துல பாரு எவ்வளவு அழகழகா இருக்காங்க. என்ன அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தா முடிஞ்சு போச்சு. என்ன சோ ம் யாரு நம்ம பார்வையை தாழ்த்திட்டாங்களோ அவங்களோட இது நன்மையா மாறிடும், வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன ம் அந்த காதல்ங்கிறானுங்க அதானே. என்ன பார்வை எனக்கு அதான் தலைய பார்வை பார்வையை தாழ்த்திட்டா காதல் எங்க வரப்போகுது. என்ன அதேதான். முத அது கண்ணு கண்ணு பார்க்கும் போது தானே வந்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருது. என்ன ம் சோ ம் ம் அந்த அல்லாஹ் சொல்ற எல்மு அதனால வந்து நிறைய நான் சொல்றது அந்த காதல் இதுலங்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் தான் வருது என்ன பொறுத்தவரைக்கும். என்ன ம் படிக்கிற நாள்ல காதல்ங்கிறான். என்ன வந்து அவன் படிக்கிற நாள்ல படிக்கிறத விட்டுவிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. என்ன சோ என்ன காரணம்? நம்ம இது மாதிரி மக்களுக்கு வந்து இல்மெல்லாம் சொல்லணும். இதனால இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைகள் என்ன நல்லா உலகத்துல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண் பெண்களை படிச்சிருக்கிறான். என்ன சோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒரு பையனை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் காதல் வேலையில என்ன விழுந்துட்டு அவங்க படிப்பை கெடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே இப்ப அல்ஹம்துலில்லாஹ் பண்ணவங்களுக்கு துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். செஞ்ச பாவங்களை திருந்தி தௌபா செஞ்சு மீண்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு வந்து ம் அதை வந்து அல்லாஹ் கஃபூர் இல்லையா? மன்னிச்சு அவங்களுக்கு வந்து வேலை ஏத்துக்கணும். வேலை ஏத்துக்கிறான். என்ன இனிமேலுக்கு அந்த மாதிரி செய்யறவங்க வந்து கவனமா இருக்கணும். என்ன சோ ம் அதுவும் ஒரு அந்த அந்த கல்விய வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பொறுமையா பார்வையை தாழ்த்தி ஜக்காத்தை கொடுத்து என்ன நம்ம வந்து உடல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்றாங்கல்ல பண்ணி நம்ம ம் இருந்தா அந்த ம் கல்வியை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், ஆகிராவும் நல்லா இருக்கும். என்ன ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த குரான் வந்து நமக்கு ருஷ்தா இந்த கல்வி கொடுக்குற ம் ஒரு பொக்கிஷம். என்ன அது ஹதீஸ்
குரான் ஹதீஸ் ரசூலுல்லாஹி சுன்னத்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை அப்ளை பண்ணும்போது கஷ்டமா தான் சில பேருக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது செயல்படுத்தும் போது தான் சைத்தான் வந்து நடுவில் குறுக்க நிற்பான். என்ன அது சொல்லியிருக்காங்க, மேல கீழே ரைட்ல லெஃப்ட்ல, மேல இல்ல கீழே, வலது பக்கம் இடது பக்கம் கீழே முன்னாடி பின்னாடில இருந்து வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்றான். மேல இருந்து கிடையாது. என்ன சோ நம்ம கவனமா இருக்கணும். உடனே என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட வந்து கையேந்து துவா கேட்டோம்னு வச்சுக்கோங்க, மேல இருந்து நமக்கு ஹெல்ப் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சோ அந்த நல்ல ஒரு கல்வியை இந்த குரான் மூலமா நமக்கு நல்லா கொடுக்கணும். வாழ்க்கையில அதை பின்பற்றி உலகத்தில் வெற்றி பெறணுங்கிறத நமக்கு தெரியாத விஷயங்கள் தான். நம்ம சூழ்ந்து அறியல குரான் ஏன் சொல்லுது அப்படின்னு, ஏன் ஜக்காத்து கொடுக்க சொல்லுது, ஏன் ஹஜ்ஜுக்கு போக சொல்லுது, ஏன் 7 ரவுண்டு தவாப் சுத்த செய்யறாங்க, ஏன் 7 ரவுண்டு இதுக்கு என்ன சை செய்ய சொல்றாங்க. நமக்கு எதுவும் சூழ்ந்து அறிய மாட்டோம். நமக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்ன சொல்லிக்கலாம், நம்ம வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்க சுத்தினாங்க, அங்க நபிமார்கள் சுத்துறாங்க, நம்மளோட இன்னும் நம்ம சூழ்ந்து அறியல. அல்லாஹ் சொல்றான், செய்யறோம். அந்த பொறுமை இருந்துட்டாலே நமக்கு வந்து அந்த நமக்கு வந்து உலகமே வந்து சொர்க்கமா இருக்கும், மறுபடியும் சொர்க்கமா இருக்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ்